அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அஹ்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்காக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற போது, ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பது உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்கிறார்கள் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த மௌத்துக்கு பின்னால் மறு உலக வாழ்வுண்டு உண்டு. அந்த மரணத்துக்காக நீங்கள் தயாராக வேண்டும். உங்களுடைய இந்த தயாரிப்பிலே அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சாலிஹான அமல்களை பொறுத்தவரையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன பிரகாரம், ஏவிய பிரகாரம்தான் அவை அமைய வேண்டும். இஹ்லாசுடன் அவை செய்யப்பட வேண்டும். உலகத்திலே மனிதன் வாழுகின்ற போது அவன் தனக்காகவும் அமல் செய்து கொள்ள வேண்டும், தனக்காகவும் அவன் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மற்றவர்களுக்காகவும் அவன் நற்பணிகள் செய்ய வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சாலிஹான அமல்கள் செய்யுமாறு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றவர்கள் சாலிஹான அமல்கள் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்கிறான். எனவே தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்காக நாம் இந்த உலகத்திலே சாலிஹான அமல்கள் செய்கின்றவர்களாக வாழ வேண்டும். இந்த சாலிஹான அமல்கள் ஏன் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நாம் சுவனத்தை பெற்றுக்கொள்வது போல மரணத்துக்கு பின்னால் நாம் இந்த உலகத்திலே செய்துவிட்டு போன அந்த சாலிஹான அமல்கள் தான் எங்களை மண்ணறையில் காப்பாற்றப் போகிறது, மறுமையில் தண்டனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றப் போகிறது. அதற்காக நாங்கள் சாலிஹான அமல்கள் செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மனிதன் மரணிக்கின்ற போது அவனோடு 3 விடயங்கள் அவனை பின்தொடர்ந்து வருகின்றன. அதில் 2 அவனை விட்டு திரும்பி விடுகின்றன. ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிரந்தரமாக அவனோடு தங்கி விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்த சொத்துக்கள், எங்களுடைய செல்வங்கள், அவை அனைத்தும் எங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால் எங்களை விட்டு நீங்கிவிடும். எங்களுடைய சொந்த பந்தங்கள், குடும்பங்கள் அனைத்தும் எங்களை விட்டு நீங்கி விடுவார்கள். மண்ணறைக்கு போகிற வரைக்கும் எல்லாம் எங்களோடு பின்தொடர்ந்து வந்தாலும் மண்ணறையில் வைத்ததற்கு பின்னால் யாரும் எங்களோடு நிற்கப் போவதில்லை. ஆனால் உங்களோடு மண்ணறையில் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்கின்ற சாலிஹான அமல்கள் மட்டும்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சாலிஹான அமல் மண்ணறையில் எவ்வாறு பலன் தரும் என்பதை அவர்கள் விளக்கப்படுத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மண்ணறையிலே மனிதன் வைக்கப்பட்டதற்கு பின்னால் 2 மலாய்க்காமார்கள் வந்து அவனிடத்திலே கேள்விகள் கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார்? உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? நீ பின்பற்றிய மார்க்கம் என்ன? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். இந்த கேள்விக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மலாய்க்காமார்கள் திரும்ப கேட்பார்கள், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார்கள். அப்போது இந்த மனிதன் சொல்வார், நான் அல்லாஹுடைய வேதத்தை நம்பினேன், ஓதினேன், படித்தேன், விளங்கினேன், அதன் அடிப்படையில் எனக்கு தெரியும் என்று அந்த மனிதன் சொல்லுவான். இதற்கு பின்னால் கிடைக்கின்ற நன்மை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது சொன்னார்கள், அவனுடைய அந்த கபர் விசாலமாக்கப்பட்டு சுவனத்தினுடைய ஒரு வாயில் அவனுக்காக திறந்து விடப்படுகிறது. அந்த மண்ணறை சுவனத்தினுடைய பூங்காவாக அது மாற்றப்படுகிறது. அவனுடைய பார்வை எட்டுகின்ற வரையில் அந்த மண்ணறை விசாலமாக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே தான் பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு மனிதன் அந்த மண்ணறைக்குள், கபருக்குள் வருவான். அப்போது இந்த மனிதன் ஜனாசாவாக இருக்கின்ற அந்த மனிதன் கேட்பான், நீ யார்? உலகத்தில் நான் உன்னை கண்டதில்லை, இவ்வளவு அலங்காரமாக அழகாக இருக்கின்ற மனிதனாக நீ வந்து நிற்கிறாயே, நீ யார் என்று கேட்கும்போது அந்த மனிதன் சொல்வான், உலகத்திலே நீ உயிரோடு இருக்கின்ற போது செய்த சாலிஹான அமல்கள் தான் அல்லாஹு தாலா இன்றைக்கு அந்த அமல்களாகிய என்னை மனிதனுடைய ரூபத்தில் அனுப்பி இந்த இடத்திலே அவன் உனக்கு நற்செய்தி சொல்கிறான் என்று சொல்லப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மண்ணறையில் வைத்ததற்கு பின்னாலே அவனுக்கு கிடைக்கின்ற முதலாவது சுபசோபன செய்தி அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. மறுமையுடைய வாழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால், மறுமையுடைய விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னால்
அவனுக்கு மண்ணறையிலே இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அவன் எவ்வளவு பாக்கியம் பெற்ற மனிதன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பாக்கியம் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்றால், உலகத்திலே அவன் செய்த அந்த சாலிகான அமல்களினால் தான் அவனுக்கு அந்த பாக்கியமே கிடைத்தது. அவன் உண்மையிலே கொடுத்து வைத்தவன் வெற்றி பெற்ற மனிதன். அன்புக்குரியவர்களே, இந்த சாலிகான அமல்களை செய்யுமாறு தான் அல்லாஹ் எங்களை கட்டளையிட்டிருக்கிறான். எனவே மௌத்துக்கு பின்னால் அதனுடைய பலன் எங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்படுகிறது என்பதை தான் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மூமினான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சாலிகான அமல்கள் செய்கின்றவர்களுடைய நன்மைகளை நான் வீணடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மன் அமில சாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்சா, சாலிஹான் அமலை யார் என்ற ஒரு ஆண் பெண் செய்கின்றார்களோ அவர்களுடைய நன்மைகளை நான் வீணடிக்க மாட்டேன். அது மட்டுமல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும்போது, ஃபல நுஹையன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்கள் அவர்களை நல்லதொரு வாழ்க்கையை வாழ வைப்போம் என்று சொல்கிறான். வல நஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் மா கானு யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்த இந்த நல்ல அமல்களுக்கான கூலிகளை எல்லாம் நாங்கள் முழுமையாக வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாலிஹான அமல்கள் செய்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை நல்லவர்களாக நல்லதொரு வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பது அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக ஏற்றிருக்கிறான். எனவே உலகத்திலே அந்த பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள். மௌத்தாகிய உடனே அந்த பாக்கியத்தை மண்ணறையிலிருந்து அவர்கள் பெறுகிறார்கள். இதுதான் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்களை தூக்கி கொண்டு தோளிலே வைத்து சுமந்து கொண்டு போவார்கள். 4 பேர் எங்களை சுமந்து கொண்டு போவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சாலிஹான ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், என்னை அவசரமாக கொண்டு போய் மண்ணறையிலே கபரில் என்னை சேர்த்து விடுங்கள் என்ற ஜனாசா சொல்லும். காரணம், ரூஹு பிரிந்தவுடன் அதனுடைய நன்மைகள் அதை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுகிறது. உலக காலம் உலகத்திலே நான் அல்லாஹுக்காக வேண்டி அமல்கள் செய்து பாடுபட்டவன், இன்றைக்கு என் உயிர் பிரிந்து விட்டது. எனவே இன்றைக்கு உயிர் பிரிந்ததற்கு பின்னால் நான் செய்த நற்கூலிகளுக்கான கூலியை நான் அவசரமாக பெற வேண்டும், என்னை கொண்டு போய் அவசரமாக என் கபரிலே சேர்த்து விடுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லுகின்றது என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹ் எப்படி போகும் என்பதை நாங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ரூஹ் எப்படி போகும்? என்னையும் 4 பேர் சுமந்து கொண்டு போகும்போது நான் இந்த வார்த்தையை சொல்லுவேனா? மண்ணறையிலே அல்லாஹு தாலா ஒரு சாலிஹான அமலை கொண்டதாக ஒரு வடிவத்திலே மனிதனை அனுப்பி எனக்கு நற்செய்தி சொல்லுவானா? என் மண்ணறைகளை அவன் சுவனத்தின் பூங்காவாக மாற்றுவானா என்பதை தான் நாங்கள் தனிமையிலிருந்து சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை படைத்தது இதற்காகத்தான் என்ற நோக்கம் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கியதற்கு பின்னாலும் நாங்கள் காலங்களை நேரங்களை வீணடிப்பது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் பிரிந்ததற்கு பின்னால் பலரும் எங்களை கொண்டு போய் அவசரமாக குளிர வைக்க தான் எதிர்பார்ப்பார்கள் தவிர யாரும் எங்களோடு வந்து பக்கத்தில் நிற்கப் போவதில்லை. குறிப்பிட்ட காலம் உலகத்தில் எங்களுக்காக வேண்டி கண்ணீர் சிந்துவார்கள், அதோடு முடிந்துவிடும். ஆனால் மண்ணறையிலிருந்து மறுமை வரைக்கும் எங்களை காப்பாற்றுவது நாங்கள் செய்கின்ற அமல்கள் மட்டும்தான். வேறு இந்த மனிதனுடைய அமல் எங்களை காப்பாற்றப் போவதில்லை. எனவே உலகத்திலே வாழுகின்ற போது நாங்கள் செய்கின்ற அமல் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், மனிதன் மரணித்து விட்டால் 3 அமல்களை தவிர மற்ற அனைத்து அமல்களையும் அந்த மனிதனை விட்டு நின்று விடுகிறது. எந்த நன்மை அவனை பின்தொடர்ந்து வரப்போவதில்லை. அதில் ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவன் உலகத்திலே வாழுகின்ற போது கொடுத்த சதக்காக்கள், மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அவன் மக்களுக்காக கொடுத்த சதக்காக்கள், தான் வாழ்வது போல் மற்றவரும் வாழ வேண்டும் என்ற அந்த பொதுநல சிந்தனையோடு சமூகத்தினுடைய விழிப்புக்காக, எழுச்சிக்காக, சமூகத்தின் முன்னேற்றங்களுக்காக அவன் செய்து விட்டு போன சதக்காக்கள், அவன் கொடுத்து விட்டு போன சதக்காக்கள், அவன் ஏற்பாடு செய்தவைகள், அந்த பொது வசதிகள் மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பணத்திலிருந்து உழைப்பிலிருந்து அவன் அனைத்தையும் செய்திருக்கிறான். இது அல்லாஹுக்காக அவன் செய்த அந்த நன்மை, தனக்காக அவன் செய்து தேடிக்கொண்ட நன்மை. எனவே இந்த நன்மையை மக்கள் உலகத்தில் எல்லோரும் அனுபவித்துக் கொள்கின்ற காலமெல்லாம் அவனுக்கு அந்த நன்மை மரணித்ததற்கு பின்னால் மண்ணறையிலே தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இது நிற்கப் போவதில்லை. நான் சகோதரர்கள் ஒருவருக்கு படிக்க வசதி இல்லாத ஒரு சகோதரனுக்கு படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுத்தால், அல்லது அவர்களுக்கான புத்தகங்களை வாங்கி கொடுத்தால்,
அல்லது ஒரு பாடசாலைக்கான ஒரு ஏற்பாடை பிள்ளைகளுடைய கல்வி எழுச்சிக்காக நான் செய்து கொடுத்தால், அல்லது நான் தண்ணீர் வசதிகளை செய்து கொடுத்து அதனால் மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஏற்பாடை செய்து கொடுத்தால், இது போன்ற நான் பொதுவான சில வசதிகளை செய்து கொடுத்தால் மக்கள் அதில் பயன்பெறுகிற காலமெல்லாம் அதற்குரிய நன்மை எனக்குத்தான் கிடைக்கும். அதில் ஒருவர் 2 பேர் என்று பயன்பெறப் போவதில்லை. பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவர்கள் பயன்பெற்று கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுடைய எல்லா நன்மைகளும் எங்களுடைய மௌத்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், இல்மின் யன்தஃபஉ பிஹி, இந்த உலகத்திலே அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவை அவன் பயன்படுத்தி மக்கள் பலன் பெறுவதற்காக அறிவை அவன் பயன்படுத்தினான். தனக்கு கிடைத்த அந்த அறிவு பலரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இருந்த அறிவை மக்களிடத்திலே அவன் பரப்பினான். அவருக்கு மார்க்க ரீதியான அறிவு கிடைக்கும். நல்ல மக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறிவை, சிந்தனையை, ஆற்றலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எழுத்தினால், பேச்சினால், சிந்தனையினால் இன்னொருவருக்கு வழிகாட்டுவதனூடாக தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த அறிவை வைத்து மக்கள் பலனடைய வேண்டும், மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்திருக்கிறார். இவருடைய அறிவை, சிந்தனையை பல வகையிலும் மக்கள் பெறலாம். ஒரு புத்தகத்தை எழுதி இவர் வெளியிடலாம், ஒரு நோட்டீஸ் அடித்து வெளியிடலாம், அல்லது ஒரு சீடிக்களை, அவர் நல்லவைகளை பேசிய சீடிக்களை அவர் வெளியிடலாம். இப்படி மீடியாவினூடாக கூட பலதை மக்கள் நலவுக்காக அவர் செஞ்சிருக்கலாம். ஏதோ மக்கள் பலன் பெறுகின்ற அறிவை இவர் விட்டு செல்கின்ற போது அந்த அறிவிலிருந்து எல்லா மக்களும் பலனடைகிற காலமெல்லாம் இவருக்கு அது மரணத்தை தொடர்ந்து அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் இப்போது உங்களுக்கு மத்தியிலே பேசுவதும் இந்த அறிவு சம்பந்தப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நான் பேசுகின்ற இந்த பேச்சு, பலர் இதை பார்க்கின்ற போது அதனுடைய நன்மை என்னுடைய மரணத்தை தொடர்ந்து எனக்கு கிடைத்து கொண்டிருக்கு. அதுபோது மக்களை மார்க்க ரீதியாக நல்வழிப்படுத்துவதற்காக நான் ஒரு புத்தகத்தை எழுதி அதை நான் வெளியிட்டேன் என்று சொன்னால், அதை படிக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்கள் படித்து திருந்துகின்ற நேரமெல்லாம், அவர்கள் நன்மை பெறுகின்ற காலமெல்லாம் அந்த நன்மை எனக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். இத்தகைய ஒரு நிலைக்கு ஒரு முஸ்லீம் ஆளாக வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸினூடாக சொல்கிறார்கள். எனவே இந்த வார்த்தையில் நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு முஸ்லீம் தன்னுடைய அறிவை வளர்க்க வேண்டும். ஒரு முஸ்லீம் அறிவுள்ளவனாக மாற வேண்டும். அவன் அறியாதவனாக இருக்கக்கூடாது, அறிவுள்ளவனாக மாற வேண்டும். நல்லதை சொல்லுகின்றவனாக, அதை பிரதிபலிக்கின்றவனாக அவன் மாற வேண்டும் என்ற ஒரு பொதுவான நோக்கை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் குர்ஆனை படிப்பதோடு, ஹதீஸ்களை படிப்பதோடு, அதை மக்களுக்கு எங்களுடைய குடும்பங்களிலிருந்து சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கினோம் என்றால், ஒருவர் திருந்தினாலும் அந்த நன்மை நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே தான் இருக்க போகிறது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவர் பெற்றெடுத்த சாலிஹான ஒரு பிள்ளை, அவர் பெற்ற பிள்ளையை சாலிஹான முறைப்படி வளர்க்கிறார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகிற பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வளர்க்கிறார். அந்த மார்க்க அறிவையும் உலகத்தில் வாழ்வதற்கான அறிவையும் ஷரியாவுக்கு முரண்பாடு இல்லாத வகையில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பிள்ளையை அவர் நல்ல வழியில் வளர்த்ததற்காக இவருடைய மௌத்துக்கு பின்னால் அந்த பிள்ளை இவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற காலங்கள் எல்லாம் அந்த பிரார்த்தனை இவருக்கும் மௌத்தை தொடர்ந்து பலனடைத்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பிள்ளை வேண்டும், வாரிசு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு நோக்கம் வேண்டும். நான் பெற்றெடுக்கின்ற பிள்ளை எனக்கு இந்த உலகத்திலும் பலன் தர வேண்டும், என்ற மௌத்துக்கு பின்னாலும் அவன் பலன் தரக்கூடிய ஒரு பிள்ளையாக மாற வேண்டும் என்றுதான் நான் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுப்பது இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்யவில்லை. ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற முறையிலே தான் எங்களுக்கு இஸ்லாம் கவனம் செலுத்துமாறு சொல்கிறது, கண்டிப்புகளை காட்டுமாறு சொல்கிறது. அந்த பிள்ளையை முறையாக நாங்கள் படிக்க வைப்பது போல, உலக அறிவுகளை கொடுப்பது போல, மார்க்க அறிவுகளையும் கொடுத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு நாங்கள் முழு கவனம் செலுத்தினால் அதனுடைய நன்மை எப்படி கிடைக்கும் தெரியுமா? அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை பற்றி சதாவும் சிந்திக்கும். என்னை ஒரு நல்ல நிலைக்கு என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஆளாக்கினார்கள், என்னை வளர்த்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், எனக்காக பல சுமைகளை தாங்கினார்கள், இரவு பகலாக அவர்கள் என்னை பற்றி சிந்தித்தார்கள், எனக்காக கண்விழித்திருந்தார்கள், என்னை இன்றைக்கு பலரும் பாராட்டுகின்ற வகையில் பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹுக்கு பின்னால் என்னுடைய பெற்றோர்கள் செய்த அந்த முயற்சி, அந்த உழைப்பு, அவர்களுடைய தியாகங்கள் தான் காரணம்.
எனவே என் பெற்றோர் மரணித்து விட்டார்கள் என்றால் நான் மரணிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த லட்சிய சிந்தனையை தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். இது நாங்கள் செய்துவிட்டோம் என்றால் மௌத்துக்கு பின்னால் நாங்கள் கண்மூடுவதில் மிக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் வளர்த்த பிள்ளை எனக்கு பலனுள்ளதாக மாற வேண்டும் என்பதில் நான் கவனம் செலுத்துவதை விட வேறொன்றும் உலகத்தில் எனக்கு லட்சியம் இருக்க முடியாது. அப்படி குழந்தைகள் பெற்றோர்களுக்காக துஆ செய்கின்ற குழந்தைகளாக நாங்கள் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி இருக்கிறோமா அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோமா என்பதை தான் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். நான் பெற்ற பிள்ளை எனக்கு துஆ செய்யவில்லை என்றால் என்னை விட துரதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து அவனுக்கு தேவையான அத்தனை போஷாக்குகளையும் கொடுத்து அவனை வாழ வைத்து மரணித்து போகிற எனக்கு அவனால் எந்த பிரயோசனமும் இல்லை என்றால் என்னை விட ஒரு துரதிர்ஷ்டசாலி அபாகியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அவன் செய்த சதக்கா ஜாரியா, 2வது அவன் அவன் அறிவை மக்கள் பயன்படுத்துகின்ற காலம், 3வது அவனுக்காக துஆ செய்கின்ற பிள்ளை. இதனூடாகத்தான் அவனுக்கு மரணத்தை தொடர்ந்து நன்மைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு மூமினுடைய வாழ்வு மரணத்துக்கு பின்னால் தொடங்கின அந்த வாழ்வுக்கு நிரந்தரமாக அமல் கிடைக்கின்ற காரியங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை பற்றி நாங்கள் சிந்தித்து கவனம் செலுத்தி இந்த அடிப்படையில் உலக வாழ்வை தொடர்ந்து மரணத்துக்கு பின்னால் நன்மை பயக்கக்கூடிய காரியங்களின் பால் நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற போதே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் கூட தன்னுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்கின்ற விவகாரத்தை பற்றி குர்ஆனை சொல்லும்போது சொல்கிறான், ரப்பி குஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இரட்சகா, என்னுடைய பாவங்களையும் என் பெற்றோர்களுடைய பாவங்களையும் மூமின்களுடைய பாவங்களை நாளை மறுமையுடைய அந்த விசாரணையின் போது நீ மன்னித்து விடு. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நீ எனக்கு அருள் புரிந்தது போல என் பெற்றோர்கள் என்னை எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா குஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கள் இரட்சகனே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்து போன எங்கள் சகோதரருடைய பாவங்களை மன்னித்து விடு. அவர்களை பற்றி குரோதங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நீ ஏற்படுத்தி விடாதே. யா ரப்பே, நீ அன்புக்குரியவன் அருளுக்குரியவன் என்று பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிரார்த்தனை குர்ஆன் அல்லாஹ் எங்களை கற்றுத்தருகிறான். எனவே இந்த பிரார்த்தனை நாங்கள் உயிரோடு இருக்கின்ற போது செய்வது போல, எங்களுடைய பெற்றோர்கள் செய்வது போல, நாம் மரணித்ததுக்கு பின்னால் எங்களுக்காக எங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தவர்கள், பிள்ளைகள் பிரார்த்தனை செய்கின்ற முறையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு கிடைக்கின்ற முதலாவது நல்ல நன்மைகளாக நாம் சேமித்து கொண்டோம் என்ற நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும். வாஹ்ரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.